ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு செப்டம்பர் 11 முக்கியமான ஒரு நாள். என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட நினைவு நாள். சுப்பிரமணிய பாரதியாரை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா? ஆனா அது மொத்தத்தையும் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த ஒரு நாள் போதாது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு குறிப்பா ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்க போறோம். என்ன விஷயம் அப்படின்னா, மகுடி இசையில மயங்கி ஒரு பாம்பாட்டிக்கு பாரதியார் பரிசு வழங்கியிருக்காரு. அந்த கதையை பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இது கதை அப்படின்னு சொல்ல முடியாது, உண்மையான ஒரு நிகழ்வு. தமிழ் இலக்கிய வான்ல விடுவெள்ளியாக ஜொலித்தவர் தான் மகாகவி பாரதியார். 39 ஆண்டுகள் மட்டும்தான் இவர் பூமியில வாழ்ந்தாரு. இருந்தாலும் தமிழருடைய நலன், தேசபக்தி, பெண் உரிமைக்கு தன்னுடைய பாடல்கள் மூலம் உரக்க குரல் கொடுத்தவர் தான் மகாகவி பாரதியார். கவிஞர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், ஆன்மீகவாதி, சீர்திருத்தவாதி, இப்படி பன்முக தன்மை கொண்டவர் தான் பாரதியார். தமிழ் பத்திரிகை உலகத்துல முதலாக கார்ட்டூன்களை அறிமுகப்படுத்தியவரே நம்மளுடைய பாரதியார் தான். சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் அப்படிங்கிற பெருமையும் இவரை தான் சேரும். பாரதியார் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 1882 தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்துல பிறந்தாரு. எட்டயபுரம்னாலே மகாகவி பாரதியார் தானே நம்மளுடைய நினைவுக்கு வருவாங்க. தந்தை பெயர் சின்னசாமி, அம்மாவோட பெயர் லட்சுமி அம்மாள். 11 வயதுல கவி பாடும் ஆற்றலை இவர் பெற்றிருந்தாரு. இவருடைய புலமைய பாராட்டி எட்டயபுரம் மன்னர் பாரதி அப்படிங்கிற பட்டத்தை இவருக்கு வழங்கினாரு. 1897ஆம் ஆண்டு செல்லம்மாள் அப்படிங்கிறவரை இவரு திருமணம் செஞ்சுக்கிறாரு. சென்னையில பாரதியார், சுதேசமித்திரன், இந்தியா போன்ற பத்திரிகைகள்ல பணியாற்றும் போது அரசுக்கு எதிராக கட்டுரைகளை எழுதியதால பிரிட்டிஷ் அரசு பாரதியாருக்கு கைது வாரண்ட் கொடுத்துட்டாங்க. நண்பர்களோட அறிவுரையின்படி பாரதியார் பிரெஞ்சு அரசோடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்த புதுச்சேரிக்கு 1908ஆம் ஆண்டு போறாரு. அங்க அவரு இந்தியா, கர்மயோகி இது போன்ற நிறைய பத்திரிகைகள்ல ஆசிரியரா பணியாற்றினாரு. பாரதியார் புதுவையில தங்கியிருந்த காலத்துலதான் அவருடைய புகழ்பெற்ற கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், அது மட்டும் இல்லாம சக்தி பாடல்கள், சுயசரிதை வசன கவிதைகள் இது எல்லாமே அங்கதான் அவரு எழுதினாரு. பாரதியாருக்கு பாம்பாட்டி நெல் குத்தும் பெண்கள், செம்படவர் உழவர் பாடும் பாடல்கள், நாடோடி பாடல்கள் இது எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி தானும் பாடல்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு விருப்பப்பட்டாரு. பாரதியார் கிட்ட நெருக்கமா பழகின யதுகிரி அம்மாள் அப்படிங்கிறவங்க பாரதியார் கூட நெருக்கமா பழகின அந்த நினைவுகள் குறித்து பதிவு ஒன்று வெளியிட்டிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு நாள் மாலை நேரத்துல பாரதியார், அவருடைய மனைவி செல்லம்மாள் உட்பட 8 பேர் புதுச்சேரி கடற்கரைக்கு போயிருக்காங்க. அப்போ அங்க மணல்ல அமர்ந்து வேடிக்கையா பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ செம்படவர்கள் இனிமையா பாடியபடி அந்த தோணிய கரையேற்றிட்டு இருந்தாங்க. எங்களோட பேசிட்டு இருந்த பாரதியார் அவங்களுடைய பாட்டுக்கு சபாஷ் சொல்ல ஆரம்பிச்சாரு. நான் இது என்ன வேடிக்கை, அவர்கள் அர்த்தம் இல்லாமல் பாடும் பாட்டுக்கு நீங்க போய் இவ்வளவு மெச்சுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நான் சொன்னேன். உடனே அருகில் இருந்த செல்லம்மா, அவர் சுபாவம் உனக்கு தெரியாதா, வீதியில மாரியம்மன் எடுத்துக்கொண்டு உடுக்கை அடிப்பவர் வந்தா அவர் கூத்தாடுறாரு, தன் நினைவே அவருக்கு கிடையாது, இப்போ சாயங்கால வேலை, கடற்கரை அலைகள்ல ஒலி, இதோட தாளம் போடும் அர்த்தம் இல்லாத பாட்டு கேட்க வேண்டுமா அப்படின்னு சொன்னாங்க. இதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளவே பாரதி எழுந்தாரு. ஒரு பென்சில் காகிதம் எடுத்துக்கொண்டு அந்த செம்படவர்களிடம் போனார். அங்க இருந்த முதியவரிடம் செம்படவன் பாடும் பாட்டை அடியடியா எழுத சொன்னாரு. அதுல இருக்கிற பிழைகளை திருத்திக்கிட்டே எங்க கிட்ட வந்தாரு. நீங்க எல்லோரும் என்ன கேலி செஞ்சீங்க, இந்த பிரபஞ்சத்துடைய அடிப்படையை அந்த செம்படவன் தான் எனக்கு உபதேசம் செய்தார் அப்படின்னு சொன்னாரு பாரதியார். ஒரு சமயம் பாரதியோட வீட்டுக்கு அருகில ஒரு பாம்பாட்டி வந்தான். அவன் மகுடியை எடுத்து வாசிச்சான். குழந்தைகள் எல்லாமே கூடி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பாரதி பாம்பாட்டி வாசிப்பதை கூர்ந்து பார்த்துட்டே இருந்தாரு. கூட்டம் நிறைய கூடிடுச்சு. பாம்பாட்டிக்கு ஒரே சந்தோஷம். பாரதிக்கு என்ன தோணுச்சோ தெரியல, சட்டுன்னு தான் போட்டிருந்த அந்த மேலாடையை கழற்றி அவங்கிட்ட கொடுத்துட்டு வெறும் வேட்டியோட நின்னுட்டு இருந்தாரு. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அந்த பாம்பாட்டி ரொம்ப சந்தோஷப்பட்டு பாரதிய வணங்கிட்டு போனாரு. மறுநாள் பாரதி வந்தே மாதரம் என்போம், எங்கள் மாநில தாயை வணங்குதும் என்போம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான கவிதையை எழுதி நண்பர்கள் கிட்ட காட்டினாரு. நேற்று பாம்பாட்டி மகுடியில் வாசித்தானே அந்த மெட்ல பாரதி அந்த கவிதையை எழுதிருந்ததுதான் சிறப்பம்சமே.
பாரதி கவிதைகளுக்காக கனவுலகில் மிதக்கல, தான் சந்தித்த பாமர மக்களிடமிருந்து தன் கவிதைக்கான கருப்பொருளை தேர்வு செஞ்சுக்கிட்டாரு. 1910 ஏப்ரல் மாதம் 4 அரவிந்தர் கப்பலில் புதுவைக்கு வந்தார். அவர் துறைமுகத்துக்கு சென்று பாரதியாரும் அவரது நண்பர்களும் வரவேற்றாங்க. அரவிந்தர் கிட்ட நெருங்கி பழகிய பாரதியார் அரவிந்தருடைய வாழ்க்கை வரலாறு, அவரது சொற்பொழிவுகள் விவரமாக கேட்டு எழுதினார். அரவிந்தருடைய கடல் அப்படிங்கிற ஆங்கில கவிதையை தமிழ்ல மொழிபெயர்த்தாரு. அரவிந்தருக்கு பாரதியார் தமிழ் கற்றுக் கொடுத்தாரு. அரவிந்தர் பாரதியாருடைய உதவியோட ஆழ்வார்களுடைய பாசுரங்களை மொழிபெயர்த்தாரு. அரவிந்தருக்கு சாம்பாரும் அப்பளமும் ரொம்ப பிடிக்குமா, அதை அவரும் விரும்பி சாப்பிடுவாராம். பாரதியோட மனைவி செல்லம்மாள் தன்னுடைய இல்லத்திலிருந்து சாம்பார் அப்பளம் இதையெல்லாம் அனுப்பியதா பாரதியாருடைய மகள் சகுந்தலா பாரதி பதிவு செஞ்சிருக்கிறாரு. அவரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என்னுடைய தந்தை வேதம் படிக்கிறதுக்காக சில நாட்கள் அரவிந்தருடைய மாளிகைக்கு போவாரு. இரவுல வீடு திரும்ப மாட்டார். சில சமயம் என்ன பண்ணுவாருன்னா காலையில 6 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருப்பாரு. அரவிந்தருடைய சீடர்கள் எங்க வீட்டுக்கு வந்து சாம்பாரும் அப்பளமும் வாங்கி போவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு முறை புதுச்சேரியில ஒரு குடிகாரர் நல்லா குடிச்சிட்டு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருந்திருக்காரு. அதை நின்று கவனித்த பாரதியார் அருகில் இருந்த பாரதிதாசன் கிட்ட, பிச்சேரிக்காரன் குடி தெருயிலும் தனித்தமிழை எப்படி பேசுகிறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு வியந்திருக்காரு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழுத்திடுவோம் என்று பாடிய பாரதி வறுமையில் வாடியதை அவர் வாக்கின் மூலம் அறிந்து கொள்ள முடிகிறது. காணி நிலம் வேண்டும் என்று பராசக்தியிடம் வேண்டிய அவர் வேறு ஒரு கோரிக்கையையும் முன்வைக்கிறார். பராசக்தி, ஓயாமல் கவிதை எழுதி கொண்டிருக்கும்படி திருவருள் செய்ய மாட்டாயா? தாயே, என்னை கடங்காரன் ஓயாமல் வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால், நான் அரிசிக்கும் உப்புக்கும் யோசனை செய்து கொண்டிருந்தால் உன்னை எப்படி பாடுவேன்? எனது குடும்பத்தை பராமரிப்பது உன்னை சேர்ந்தது, உன்னை புகழ்ச்சி புரியும் தொழில் என்னை சேர்ந்தது. தாயே, சம்மதம் தானா அப்படின்னு கேட்கிறாரு. பைந்தமிழ் தேர்ப்பாகனான சிந்துக்கு தந்தையாக குவிக்கும் கவிதை குவியலாக வலம் வந்த பாரதி தன் இரவாத கவிதைகள் மூலம் காலத்தை வென்று வாழ்கிறார். நன்றி.